அஸ்ட்ரோ6 சேனல் நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம். இந்த வீடியோவில் ஆகஸ்ட் மாதம் எப்படி இருக்க போகுது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். ஆகஸ்ட் மாதத்தோட கிரக நிலைகளை பார்த்தோம் அப்படின்னா, சூரியன் கடகராசியில் 17ஆம் தேதி வரைக்கும் இருக்கிறாரு. அதன் பிறகு சிம்ம ராசிக்கு போகிறாரு. செவ்வாய் ரிஷப ராசியில் இருக்கிறாரு. புதன் கடகத்தில் 13ஆம் தேதி வரைக்கும் இருக்கிறாரு. அதன் பிறகு சிம்ம ராசிக்கு போகிறாரு. குரு ரிஷபத்திலையும், சனி கும்பத்தில் வக்கரம் பெற்றும், ராகு மீன ராசிலையும், கேது கன்னி ராசிலையும் இருக்கிறாங்க. இப்படிப்பட்ட கிரக நிலைகளோட தான் இந்த ஆகஸ்ட் மாதம் அப்படிங்கிறது நமக்கு தொடங்குது. இந்த ஆகஸ்ட் மாதம் அப்படின்னு பார்த்தோம்னா 1ஆம் தேதியிலிருந்து 31ஆம் தேதி வரைக்கும் இருக்குது. ஆடி மாதம் 16ஆம் தேதி தொடங்கி நமக்கு ஆவணி மாதம் 15ஆம் தேதி வரைக்கும் இந்த ஆகஸ்ட் மாதம் அப்படிங்கிறது இருக்கு. இந்த ஆகஸ்ட் மாதத்துல முக்கியமான நிகழ்ச்சிகள் எல்லாமே அதிகமாக இருக்குது. ஏன்னா நமக்கு வரலட்சுமி விரதம் அப்படிங்கிறது ஆகஸ்ட் மாதம் 16ஆம் தேதி வருது. அந்த வரலட்சுமி விரதத்தை பெண்கள் அனைவருமே கடைபிடிச்சா அவங்களுடைய வீட்டில் செல்வம் செழித்து விளங்கும். அதே மாதிரி மகிழ்ச்சி அப்படிங்கிறது குறைவு இருக்காது. கணவன் மனைவி ஒற்றுமையும் இருக்கும். பொருளாதார ரீதியா நல்ல முன்னேற்றம் அப்படிங்கிறது இருக்கு. கணவரோட ஆயுள் விருத்தி அப்படிங்கிறது அதிகமாகவே இருக்கும். இதே மாதிரி பெண்கள் அனைவருமே கடைபிடிக்கக்கூடிய ஒரு விரதம் இந்த வரலட்சுமி விரதம். ஆடி பூரம் அப்படின்னு சொன்னோம்னா அது ஆகஸ்ட் மாதம் 7ஆம் தேதியே வருது. அதனால இந்த ஆடி பூரத்தன்னைக்கு குழந்தை பாக்கியம் இல்லாத, குழந்தைக்காக தவம் இருந்துட்டு இருக்கிறவங்க அனைவருமே அம்மன் கோயிலுக்கு சென்று உங்களால் முடிஞ்ச வளையலை வாங்கி கொடுங்க. அடுத்த வருடம் அப்படிங்கிறது இந்த ஆடி பூரத்தன்னைக்கு நீங்கள் வளையல் வாங்கி கொடுத்தீங்க அப்படின்னா அடுத்த ஆடி பூரத்தன்னைக்கு உங்கள் கையில் வளையல் போடக்கூடிய ஆசீர்வாதத்தை அந்த அம்பாள் வழங்குவாங்க. கண்டிப்பாக நடக்கும். நம்பிக்கையோடு செய்யுங்க அந்த காரியத்தை. அதே மாதிரி ஆடி பெருக்கு அப்படிங்கிறது நமக்கு ஆகஸ்ட் மாதம் 3ஆம் தேதியே வருது. இந்த ஆடி பெருக்கு அன்னைக்கு எந்த காரியத்தை நீங்க தொடங்கினாலும் அது பெருகிக்கிட்டே இருக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையால தான் விவசாயிகள் அனைவருமே அந்த ஆடி பெருக்கு அன்னைக்கு தான் விளைச்சல் அப்படிங்கிறத போடுவாங்க, விதை அப்படிங்கிறத போடுவாங்க, ஏர் பூட்டுவாங்க. இந்த மாதிரியான நல்ல செயல்களை அனைத்தையுமே நம்ம அந்த ஆடி பெருக்கு அப்படின்னு சொல்லக்கூடிய ஆகஸ்ட் 3ஆம் தேதி நம்ம செய்யலாம். 26ஆம் தேதி கிருஷ்ண ஜெயந்தி அப்படிங்கிறத நம்ம கொண்டாடுறோம். அதே மாதிரி ஆகஸ்ட் மாதம் 19ஆம் தேதி பௌர்ணமி, ஆவணி அவட்டம் இதெல்லாமே வருது. இவ்வளவு மிக மிக முக்கியத்துவம் கொண்டது தான் இந்த ஆகஸ்ட் மாதம். ஆகஸ்ட் மாதத்தில் 12 ராசிக்காரர்களுக்கும் எப்படிப்பட்ட பலன்கள் அப்படிங்கிறதெல்லாம் கிடைக்க போகுது அப்படிங்கிறத நாம் விரிவாகவே பார்க்க போகிறோம். மற்றவர்களுக்காக ஓடி ஓடி உழைக்கும் குணம் கொண்டவர்கள் தான் இந்த மகர ராசிக்காரர்கள். அதே மாதிரி தனதோட வாத திறமையால அனைவரையும் கவர்ந்திருப்பவர்கள் தான் இந்த மகர ராசிக்காரர்கள். உங்களுக்கு இந்த ஆகஸ்ட் மாதம் எப்படி இருக்கும், என்னென்ன பலன்கள்லாம் கிடைக்கும் அப்படின்னு பார்ப்போம். உத்திராடம் 2, 3, 4ஆம் பாதம், திருவோணம், அவிட்டம் 1, 2ஆம் பாதத்தில் இருக்கிறவங்களுக்கு இந்த மாதத்தோட கிரகநிலைகளை பார்த்தோம் அப்படின்னா, தனவாக்கு குடும்பஸ்தானத்தில் சனி இருக்கிறாரு. தைரிய விரிய ஸ்தானத்தில் ராகு, பஞ்சமஸ்தானத்தில் செவ்வாய், குரு, ரணருண ரோகஸ்தானத்தில் சந்திரன், கலத்திரஸ்தானத்தில் சூரியன், புதன், வக்கரத்தில் இருக்கிறாரு சுக்கிரன், பாக்கியஸ்தானத்தில் கேது அப்படின்னு கிரகங்களோட நிலை எல்லாமே இருக்குது. இந்த மாதத்தில் குடும்பஸ்தானத்தில் சனி இருக்கிறதால குடும்பத்தில் அதுவும் கணவன் மனைவிக்கு இடையே எல்லாம் சற்று பொறுமையை கடைபிடிக்கணும். தன்னுடைய வாக்கில் நிதானத்தை கடைபிடிங்க. தேவையில்லாத பிரச்சனைகள்லாம் சேர்றதுக்கு வாய்ப்பு அப்படிங்கிறது அதிகமாகவே இருக்குது இந்த மாதத்தில். இந்த மாதம் மகராசிக்காரர்களுக்கெல்லாம் மனதில் புதிய தன்னம்பிக்கை அப்படிங்கிறது உண்டாகும். உங்களுடைய முயற்சிகளில் இதுவரைக்குமே தடைகள் மட்டும்தான் இருந்துட்டு வந்திருக்கும். இனிமேல் உங்களுக்கு அந்த தடை எல்லாமே நீங்கி நீங்கள் எதிர்பார்த்த பலன் அப்படிங்கிறதே கிடைக்கும். அதே மாதிரி பண வரவுலையும் சரி அங்கங்கே முடங்கியே இருந்திருக்கும். கொடுத்த பணம் கைக்கு சேரவே சேர்ந்திருக்காது உங்களுக்கு. அதனாலேயே வீட்டில் இருக்கக்கூடிய நகைகளை எல்லாத்தையும் அடகு வச்சு, இல்லை மற்ற ஒரு கடனை அடைக்கிறதுக்கு மற்றொரு கடனை வாங்கி இந்த மாதிரி தான் செஞ்சுட்டு வந்திருப்பீங்க. நீங்கள் கொடுத்த பணம், முடங்கி இருந்த பணம் இந்த மாதத்தில் சேரும் உங்களுக்கு. உடல் ஆரோக்கியத்தில் மட்டும் சற்று கூடுதல் கவனத்தோடு இருங்க. செவ்வாயோட சஞ்சாரத்தால் கெட்ட கெட்ட கனவுகள் அப்படிங்கிறது தோன்றலாம். அதனால் உங்களுடைய குல தெய்வத்தை மனதார நினச்சி கும்பிட்டுட்டு உங்களுடைய அன்றாட பணிகளை தொடங்குங்க. தூங்குறதுக்கு முன்னாடி உங்களுடைய குல தெய்வத்தை கும்பிட்டுட்டு தூங்குனீங்க அப்படின்னா தூக்கம் அப்படிங்கிறது சிறப்பாக இருக்கும். நட்பாக இருந்தவங்க கூட பிரிந்து செல்லக்கூடிய சூழ்நிலை அப்படிங்கிறது உண்டு. சுக்கிரன் சுகஸ்தானத்தில் இருக்கிறதால இந்த மாதத்தில் ஓரளவு நல்ல பலன் அப்படிங்கிறது மகர ராசிக்காரர்களுக்கு கிடைக்கும். மகர ராசிக்காரர்கள் ஆகஸ்ட் மாதம் எச்சரிக்கையாக இருக்கணும். சூரியன் 8ஆம் இடத்துல சஞ்சரிக்கிறாரு. 7 சனியே நடக்குது. அதனால் ஒரு சில காரணங்களால்
உங்களுக்கு அவ்வப்போது சூழல் அப்படிங்கிறது சாதகமாக இருக்காது. அரசாங்க வேலையிலெல்லாம் அதிக பிரச்சனை அப்படிங்கிறது ஏற்படலாம். வேலைகளை முடிச்சு கொடுப்பதிலையும் உடல் நலம் அப்படிங்கிறது முழு ஒத்துழைப்பு கொடுக்காது. உடல்நலம் தொடர்பான பிரச்சனைகளுக்காக பணம் அப்படிங்கிறது அதிகமாக செலவிட வேண்டிய சூழ்நிலை அப்படிங்கிறது வரும். உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் இடமாற்றம் அப்படிங்கிறது ஏற்படலாம். வேலைகள்லேயும் கவனம் அப்படிங்கிறது அதிகமாக இருக்கணும். எதிரிகளோட தொந்தரவு இந்த மாதத்தில் அதிகரிக்கும். மகர ராசிக்காரர்களுக்கெல்லாம் உங்களுடைய ராசி அதிபதி சனி பகவான் 2ஆம் வீட்டில் வக்கர நிலையில் இருக்கிறாரு. அதனால் உடல் நலம் சார்ந்த செலவுகள் அப்படிங்கிறது இருந்துக்கிட்டே இருக்கும். மாதம் முழுவதுமே ராசியில் ராக இருக்கிறதால எந்த விதமான பிரச்சனைகளாக இருந்தாலும் நீங்களே உங்களுக்கு தன்னம்பிக்கையும் கொடுப்பீங்க. எந்தளவு வெளியில் சொல்லாமல் காரியத்தை முடிக்க முடியுமோ பிரச்சனைகளோட தாக்கத்தை அறிஞ்சு எந்த விதமான பிரச்சனைகளாக இருந்தாலும் வீட்டில் இருக்கிறவர்களிடத்துல சொல்லாமல் நீங்களே முடிப்பீங்க. இந்த மாதத்தில் தேவையற்ற செலவுகள், தவறான உணவு பழக்க வழக்கத்தால் ஆரோக்கியம் அப்படிங்கிறது கெடும். சற்று கவனமாக இருக்கணும். பல்வேறு காரணங்களுக்காக வெளிநாடு செல்லும் வாய்ப்புகளை எல்லாத்தையுமே நிராகரிக்க வேண்டாம். முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் ஏற்றுக்கிட்டு வெளிநாடு சென்றீங்க அப்படின்னா உங்களுடைய நிதி நிலைமை சிறப்பாக இருக்க போகுது. நிதி சார்ந்த விஷயங்களில் அதிக எச்சரிக்கையோடு இருக்கணும். குரு பகவானோட அருளால் வருமானம் அப்படிங்கிறது உயரும். உங்களுக்கு பணியிடத்தில் நீங்கள் எச்சரிக்கையாக செயல்படுறது நல்லது. சக ஊழியர்களோட ஆதரவு அப்படிங்கிறது உங்களுக்கு உண்டு. வியாபாரம் செய்கிறவங்களுக்கெல்லாம் இந்த மாதத்தில் கலவையான பலன் அப்படிங்கிறது தான் கிடைக்கும். காதல் உறவுகள்லாம் கசப்பு அப்படிங்கிறது ஏற்படலாம். 5ஆம் வீட்டில் சூரிய பகவான் இருக்கிறதால கருத்து வேற்றுமை அப்படிங்கிறது இருவருக்கும் இடையில இருந்துக்கிட்டே இருக்கும். மாதத்தின் பிற்பகுதி உங்களுக்கு ஓரளவு சாதகமாக இருக்குது. திருமணமானவர்கள்லாம் தேவையில்லாத சந்தேகங்களை தவிர்த்துக்குங்க. மாணவர்களுக்கெல்லாம் இது ஏற்ற காலம் அப்படின்னு தான் சொல்லணும். கடின உழைப்பு உங்களுக்கு வெற்றியை கொடுக்கும். நீங்கள் எதிர்பார்த்திருந்த பணம் அப்படிங்கிறது கைக்கு வந்து சேரும். உங்களுடைய கடன் பிரச்சனை கட்டுக்குள்ளே இருக்கிறதுக்கு முயற்சி செய்யுங்க. உத்தியோகத்தில் இருக்கிறவங்கெல்லாம் வீண் அலைச்சல் அப்படிங்கிறது இருக்கும். மேலதிகாரிகளையும் சரி, குடும்பத்தில் இருப்பவர்களையும் சரி அனுசரித்து நடந்துக்கிட்டீங்க அப்படின்னா பிரச்சனைகள் அப்படிங்கிறது வராது. ஓரளவு கணவன் மனைவிக்கு இடையெல்லாம் மனம் விட்டு பேசுனீங்க அப்படின்னா நல்லது நடக்கும். பிள்ளைகளுக்காக சில பணிகளை எல்லாத்தையுமே நீங்கள் செஞ்சு முடிப்பீங்க. அவர்களை அன்போடு நடத்துறது தான் நல்லது. பெண்கள்லாம் நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகளில் நல்ல பலன் கிடைக்கிறதுக்கு கடுமையாக உழைக்கணும். உடல் ஆரோக்கியத்தில் கூடுதல் கவனத்தை செலுத்துங்க. வேலைக்கு செல்லக்கூடிய பெண்கள்லாம் எதிர்பாலனத்தவரிடம் பேசும் பொழுது ஒரு எல்லை வகுத்து பழகணும். தவறான புரிதல் காரணமாக பிரச்சனைகள் அப்படிங்கிறது வரலாம். கலைத்துறையினெல்லாம் புதிய முயற்சிகளை தள்ளி போடுறது நல்லது. வீண் அலைச்சலும் காரிய தாமதமும் ஏற்படலாம். அப்படிங்கிறதால சற்று கூடுதல் கவனத்தோடு இருக்கணும். அரசியல்வாதிகள்லாம் பல தடைகளையும் தாண்டி செயல்பட வேண்டிய நேரம் இந்த ஆகஸ்ட் மாதம். நீங்கள் எதிர்பார்த்திருந்த பதவி அப்படிங்கிறது இந்த மாதத்தில் கிடைக்கலாம். உங்களுடைய செயல் திறமை அப்படிங்கிறது வெளிப்பட போகுது. சுதந்திரமாக செயல்படக்கூடிய வாய்ப்பு அப்படிங்கிறது இந்த மாதத்தில் கிடைக்கும். மாணவர்கள்லாம் கல்வி தொடர்பான விஷயங்களில் சற்று மந்தமான நிலை அப்படிங்கிறது இருக்கும். மனதில் இருந்துட்டு வந்த கவலை அப்படிங்கிறது நீங்கி ஒரு புத்துணர்ச்சியோடு செயல்பட போகிறீங்க. இனிமேல் இந்த மாதம் எல்லா விஷயத்திலையும் கூடுதல் கவனத்தோடும் கூடுதல் எச்சரிக்கையோடும் இருக்கணும். வீண் அலைச்சல், காரிய தாமதம் அப்படிலாம் வரலாம். குடும்பத்தின் சூழ்நிலையை அறிஞ்சு லாப நஷ்டங்களையும் அறிஞ்சு அதற்கு ஏற்றவாறு நீங்கள் செயல்பட்டீங்க அப்படின்னா கடன் வாங்க வேண்டிய சூழ்நிலை அப்படிங்கிறது இருக்காது. மனக்குழப்பம் நீங்கி தெளிவான முடிவெடுக்க முயற்சி செய்யுங்க. ஆக்கப்பூர்வமான யோசனைகளையும் காரிய வெற்றியும் திருவோண நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கெல்லாம் கிடைக்க போகுது. மற்றவர்களிடம் பழகும் பொழுது கவனமாக பழகுங்க. சமுதாயத்தில் கௌரவமும் அந்தஸ்தும் அதிகரிக்கும். தொழில் வியாபாரம் தொடர்பான பணிகள் எல்லாம் கூடுதல் கவனத்தை செலுத்தி வெற்றிகரமாக செய்து முடிக்கிறது தான் உங்களுக்கு நல்லது. அவிட்டம் 1, 2 பிறந்தவங்களுக்கெல்லாம் வியாபாரம் தொடர்பான பயணங்கள் உங்களுக்கு லாபத்தை கொடுக்கும். உத்தியோகத்தில் இருக்கிறவங்கெல்லாம் மேலதிகாரிகள் கொடுத்த வேலையை கவனமாக செய்து முடிங்க. அப்போ தான் உங்களுக்கு பாராட்டு அப்படிங்கிறது கிடைக்கும். இந்த மாதம் முழுவதுமே விநாயகருக்கு சனிக்கிழமையில் அருகம்புல் மாலை போட்டு வணங்கிட்டு வந்தீங்க அப்படின்னா காரிய தடை அப்படிங்கிறது நீங்கி காரிய வெற்றி அப்படிங்கிறது உண்டாகும். மனதில் தைரியமும் தன்னம்பிக்கையும் உங்களுக்கு அதிகரிக்கும். பிரதோஷத்தன்று சிவபெருமானுக்கு நடக்கக்கூடிய அபிஷேகத்துக்கு தேவையான பொருள்களை வாங்கி கொடுங்க. கிரிவலம் செல்ல முடிஞ்சால் செல்லுங்க உங்களால். இந்த ஆகஸ்ட் மாதம் வரக்கூடிய அமாவாசையில் முன்னோர்களுக்கு இதுவரைக்கும் திதி கொடுக்க முடியாமல் தடைகள் ஏற்பட்டுட்டு இருந்துச்சு அப்படின்னா இந்த மாதத்தில் முன்னோர்களுக்கு திதி கொடுங்க. அவர்களுடைய ஆசீர்வாதம் கிடைச்சிச்சு அப்படின்னாலே உங்களுக்கு தடைகள் அப்படிங்கிறது இருக்காது. குடும்பத்தோடு குலதெய்வ கோவிலுக்கு சென்று குலதெய்வத்தை மனதார கும்பிட்டுட்டு குலதெய்வத்தோட திருநீரை வாங்கிட்டு வந்து அன்றாட பணிகளை தொடங்குறதுக்கு முன்னாடி குலதெய்வத்தோட திருநீரை விட்டுட்டு
உங்களுடைய பணிகளை தொடங்குங்க. எல்லா காரியத்திலையும் வெற்றியையும் தன்னம்பிக்கையும் கொடுப்பாரு. மகர ராசிக்காரர்களுக்கு இந்த ஆகஸ்ட் மாதம் கூடுதல் கவனத்தோடும் எச்சரிக்கையோடும் இருக்க வேண்டிய மாதமாக இருக்கும்.